ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துகள். நம்ம என்ன சொன்னா 15ஆம் தேதியெல்லாம் வருது. வாழ்த்துகள், வாழ்த்துகள். அது நம்மளை பொறுத்தவரை வந்து ப்ராஸ்பெரிட்டியோட இதுதான். அது இயர் பிகினிங் வந்து ப்ராஸ்பெரிட்டி தான் சொல்லுவாங்க. வந்து ப்ராஸ்பரஸ்னா பணம் மட்டும் செல்வம் மட்டும் அல்ல, ஆன்மீக வளமும் கூட. நம்ம செல்வத்துகள் எல்லாரும் நல்லா இருக்கும். மலையாளத்துல அபிஷேகடி சொல்லுவாங்க. காலையில நம்ம கண்ணாடி முன்னாடி நகைகள் எல்லாம் வச்சு, இல்ல பழங்களை வச்சு, அரிசி படியில வச்சு, வைகோண்டு வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு ஊர் வழக்கம் மாறுபடும். பொதுவாக நடக்கக்கூடியது. கண்டிப்பா நாகர்கோவில் பக்கம்லாம் நிச்சயமா செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள்ல த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கில நூல் தமிழ் வழி பயிர்களை தொடங்குகிறோம். புத்தாண்டு உணர்ச்சியோட நாம் தொடங்குகிறோம். 311வது பக்கத்தில் உள்ளோம். The nearest the human mind usually gets to this truth conscious knowledge is that imperfect action of illumined finding which occurs when there is a great stress of thought and the intellect electrified by constant discharge from behind the veil and yielding to a higher enthusiasm admits a considerable in-streaming from the intuitive and inspired faculty of knowledge. இதுக்கு முந்தினது நம்ம சென்டென்ஸ் படிச்சோம். அதில் முடியும் போது பாத்தீங்கன்னா terms of a revelatory thought and intuitional thought படிச்சோம். ரெவலேட்டரி நிதி வெளிப்படுத்தும் எண்ணம், இன்ட்யூஷனல் தாட்னா உள்ளுணர்வுள்ள எண்ணம் அப்படிங்கிறப்போ. அப்போ அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல எப்படி வருதுன்னா, the nearest the human mind usually gets to this truth conscious knowledge. அப்ப இந்த நாலேஜ் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரூத் கான்சியஸ் நாலேஜ், உண்மையான உணர்வு நிலை உள்ள. அதுக்கு அது வந்து இந்த மனித மனம் எந்த அளவுக்கு நெருங்குகிறதோ அப்படின்னா is that imperfect action of illumined finding. ஒரு illumined finding இருக்கு, அதாவது ஒளி பொருந்திய கண்டுபிடிக்கும் தன்மை இருக்கு. ஆனா அது வந்து முழுமையற்றதாக இருக்கும், பூர்ணம் இல்லாததாக இருக்கும், செம்மையற்றதாக இருக்கும். இம்பர்ஃபெக்ட் அந்த இயக்கம் அப்படி இருக்கும். imperfect action of illumined finding which occurs when there is a great stress of thought. அப்ப இது நடக்கும் எப்ப நடக்கும் அப்படின்னா, தாட்ல ஒரு பெரிய அழுத்தம் இருந்தா அது நடக்கும் அப்படின்னா. சில நேரம் வந்து நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சமூகத்துல பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா, ரவி ஆறுமுகம் IPS முடிச்சவர் 1970 சாவித்திரிக்கு அறிமுகமாகி அவர் கைக்கே அன்பளிப்பாக வருது. அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு, அலுவலகத்துல வச்சிருக்காரு, வீட்டுல வச்சிருக்காரு. இது நிறைய தடவை இந்த சொல்லியிருக்கப்பட்ட இதுக்கும் அதுக்கும் பொருத்தம். ஆனா ஒரு 2000 வரைக்கும் அதை பத்தின இது படிச்சா தூக்கம் வருது, ஒரு 2 வரிகளுக்கு மேல என்னால போக முடியல அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவர் நிறைய சித்தர் இலக்கியம் படிச்சிருக்காரு. சித்தர் இலக்கியம் படிச்ச பிறகு சரி மொழிபெயர்ப்பு படிக்கலாம்னு எடுக்கிறாரு. அவங்களுடைய மனைவி வந்து இறந்து போறாங்க. அப்ப இந்த கிரேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தாட் வருது. அதாவது அந்த சித்தர் இலக்கியத்தெல்லாம் படிச்சோம், மரணம், ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்வு, அந்த இம்மோர்டாலிட்டி இதெல்லாம் புரியுது. ஆனா அது நெருங்கிறவங்க போனோன்னா அது ஒரு கிரேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தாட் ஆனோன்னா இன்டெலெக்ட் எலக்ட்ரிஃபைட், அது வந்து இல்லுமின் ஃபைண்டிங். அப்ப சரி இதை படிக்கலாம். ஏன்னா சாவித்திரி வந்து டெத் பத்தி தான் இருக்கு. அந்த சாவை வெல்லும் மரணமில்லா பெருவாழ்வுன்னு தமிழ்ல அந்த கோட்பாடு புதிது அல்ல. அப்படின்னா ரெண்டையும் கலந்து அவர் படிக்க தொடங்குறாரு. படிக்கும் போது அவருக்கு நிறைய இன்சைட்ஸ் வருது. அவர் 2 பெரிய பெரிய வால்யூமா சாவித்திரி பாகம் 1, 2 சொல்லி புது கவிதை நடையில அது எழுதி. இப்போ இதுதான் அவருக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி படிச்சா தூக்கம் வந்தா, யோசிச்சு பாருங்க, படிச்சா தூக்கம் வந்தா 2 வரையே தாண்ட முடியாதவரை அது முழுதா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தோடனே அது வந்து அவரை வந்து மடை மாற்றி மொழியாக்கம் செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அவரும் உயிரோடு இல்லை, அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு நிலை. When there is a great stress of thought and the intellect electrified by constant discharges
from behind the veil. அப்படின்னு என்னன்னா, டிஸ்சார்ஜ்னா இப்ப நமக்கு வந்து இந்த வார்த்தைக்கு ஏதோ பொருள் நம்ம பொதுவாக ஹாஸ்பிட்டல் போனா டிஸ்சார்ஜ் பண்றாங்க. எலக்ட்ரிக் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ்னா அப்படி வந்து ஒரு கீற்றுகள் மாதிரி வருதுன்னு அர்த்தம் தான் இங்க இன்டலெக்ட்னா பகுத்தறிவு. எலக்ட்ரிஃபைட் பை கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜஸ் ஃப்ரம் பிஹைண்ட் தி வெயில். அப்ப திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஒளி ஊட்டங்கள் மாதிரி ஒரு கீற்றுகள் மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈல்டிங் டு எ ஹையர் எந்தூசியாசம். அப்போ வந்து நம்ம உயர்ந்த ஆர்வம் இருக்கு நமக்கு. எந்தூசியாசம் ஆர்வம், இது ஸ்ரத்தா மாதிரி நம்ம வந்து இதுல பார்த்துருக்கோம். உற்சாகங்கிற வார்த்தையை அது 4:8 பார்த்துருக்கோம். ஈல்டிங் டு எ ஹையர் எந்தூசியாசம். ஈல்டிங்னா அதுக்கு ஒத்து போதல்னு அர்த்தம். பொதுவா இந்த ஈல்டிங் வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யாருக்காவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விட்டுடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அது விடக்கூடிய நேரத்துல வேற சில பேர் நண்பர்கள் வந்து மீண்டும் அந்த பழக்கத்துக்கு இழுக்கிற மாதிரி செய்வாங்க. அப்படி செய்யும் போது பர்சுவேஷன், அவங்களுடைய தூண்டுதலுக்கு நான் அடிமையாயிட்டங்கிற பொருள்ல வரும். ஆனா இங்க ஈல்டிங் டு ஹையர் எந்தூசியாசம், அப்ப வந்து அந்த உயரிய ஆர்வத்துக்கு அது ஒத்து போகிறது. அடிபணிந்துங்கிறது ஒத்து போகுது. அட்மிட்ஸ் a considerable in-streaming from the intuitive faculty of knowledge, admits a considerable in-streaming from the inspired faculty of knowledge. அப்ப நாலேஜ்ல ஞானத்துக்கு 2 ஃபேக்கல்டி, 2 துறை, 2 பிரிவுகள் மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து இன்ட்யூட்டிவ், இன்னொன்னு இன்ஸ்பயர்ட். இன்ட்யூட்டிவ்னா ஒரு தானாக வரக்கூடிய ஒரு உள்ளுணர்வு. இன்ஸ்பயர்ட்னா இன்னும் அவரு எனக்கு இன்ஸ்பிரேஷன். சில நேரம் அந்த பாட்டு காப்பி அடிச்ச பாட்டு மாதிரி ஒன்று தோணும். அப்ப அந்த பாட்டை வந்து இன்ஸ்பிரேஷன்ல வந்துச்சு, அந்த பிடிச்சி நமக்கு அதே மாதிரி சொல்லும், இன்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். ஸோ அந்த ரெண்டுக்கும் அது வந்து அட்மிட்ஸ் கன்சிடரபிள் இன்ஸ்ட்ரீமிங். இப்ப நிறைய இந்த உயர்ந்த ஆர்வத்தோடு இருக்கும் போது நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனும் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The nearest the human mind usually gets to this truth conscious knowledge is that imperfect action of illumined finding, which occurs when there is great stress of thought and the intellect electrified by constant discharges from behind the veil, leading to a higher enthusiasm, admits a considerable in-streaming from the intuitive and inspired faculty of knowledge. For there is an intuitive mind in man which serves as a recipient and channel for these in-streamings from a supramental faculty. இங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. அந்த இன்ஸ்பயர்ட் ஃபேக்கல்டி, இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டி இதுக்கு முந்தின சென்டென்ஸ் சொல்லிட்டாரு. அதுக்கு தோதாக இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஃபார்னா பிகாஸ். ஏன் இது நடக்குதுன்னா, there is an intuitive mind in man. அப்ப நமக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் என்னமோ அப்பர் மைண்ட், ஓவர் மைண்ட், லோயர் மைண்ட் என்னமோ இதெல்லாம் படிச்சோம். இதுல வந்து உள்ளுணர்வு மனம் என்று மனிதனுள் ஒன்று உள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். which serves as a recipient. அது வந்து ஒரு கொள்கலன் போல, அது பெற்றுக்கொள்ளும் ஒரு கொள்கலன் போல. இப்ப பால் நம்ம வாங்கிட்டோம், சாஷையிலயோ பசுமத்திலயும் கலந்து வாங்கிட்டோம். அதை வந்து நம்ம வீட்டுல ஊத்துறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெசிபியண்டா அந்த மனிதன் இருக்கின்றான். அந்த உள்ளுணர்வு மனம் இருக்கிறது. And also it serves as a channel for the in-streamings. அப்ப recipients for these in-streamings. In-streaming, ஸ்ட்ரீமிங்னாலே ஒரு ஓடை வருவது போல், நம்மை நோக்கி வருவது போல் இருக்குதான் in-streaming பேரு. அது எங்கிருந்து வருது? from a supramental faculty. அது கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தது intuitive faculty and inspired faculty. நம்ம அந்த ஹைலைட் பண்றதுக்கு மேலேயே இருக்கு. இப்ப இது எங்கிருந்து வருதுன்னா supramental facultyல இருந்து வருது. ஸோ அதிமன நிலையிலிருந்து இது வருகிறது. அந்த உள் வரக்கூடிய விஷயங்களுக்கு இது ஒன்று கொள்கலனாக இருக்கின்றது. ரெசிபியன் கொள்கலன் என்று சொல்லலாம். சேனல் என்றால் ஒரு வாய்க்கால் போல இருக்கிறது. அப்ப அது உள்ளே வர்றதுக்கு ஸ்ட்ரீம்னால ஓட வர வாய்க்கால் மாதிரி இந்த எது இருக்கிறது? இந்த உள்ளுணர்வு மனம் இருக்கிறது. அந்த மனம் மனிதனும் இருக்கிறது. For there is an intuitive mind in man which serves as a recipient and channel for these in-streamings from a supramental faculty. அப்ப நம்ம கிட்ட அதுக்கு உண்டான விஷயம் இருக்கு.
இப்ப நிறைய சொல்லுவாங்க, வேற மாதிரி டெக்னிக்கலா சொல்லணும்னா கரண்ட் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா வந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாதான் அந்த கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழகா நம்ம வீட்டுக்கு கொண்டு வருது. அத்தனை பவரும் நம்மளுக்கு தேவையான அளவு கொண்டு வரக்கு அங்க ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கும், அது 3 ஃபேஸா 1 ஃபேஸா பல விஷயங்கள் அதுல இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்க பார்க்கணும். For there is an intuitive mind in man, it serves as a recipient and channel for these in-streamings from a supramental faculty. அடுத்து உடனே நம்ம வந்து கொண்டாட்டம் ஆயிடக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பெரிய சென்டென்ஸ் சொல்ல பத்தியே முடியுதுன்னு நினைக்கிறேன். பத்தி பக்கம் எல்லாமே முடிஞ்சது. But the action of intuition and inspiration in us is imperfect in kind as well as intermittent in action. முழுசா படிச்சு திருப்பி விளக்கத்துக்கு வரும். Ordinarily, it comes in response to a claim from the laboring and struggling heart or intellect, and even before its givings enter the conscious mind, they are already affected by the thought or aspiration which went up to meet them, are no longer pure, but altered by the needs of the heart or intellect. And after they enter the conscious mind, they are immediately seized upon by the intellectual understanding, dissipated or broken up so as to fit in with our imperfect intellectual knowledge, or by the heart and remolded to suit our blind or half-blind emotional longings and preferences, or even by the lower cravings and distorted to the vehement uses of our hungers and passions. ஒரு நல்ல விஷயம் வருது, இந்த நல்ல விஷயத்த நம்ம எப்படி தாறுமாறாக்கிடுவோங்கிறதுதான் இதுல இருக்கிற விஷயம். முதல்ல நல்ல விஷயம் வர்றதுக்கு இது கொள்கலன் எல்லாம் இருக்கு, இது ஒரு வாய்க்காலாக இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இது வயர் மாதிரி, இந்த கரண்ட்டை தாங்கக்கூடிய வயர் மாதிரி. ஆனா நான் சரியா யூபிஎஸ் எல்லாம் இல்ல ஸ்டெபிலைசர் இல்லைன்னா அந்த கரண்ட் என்னது பண்ணுங்கிறது இங்க வருது. பட் ஆனால் தி ஆக்ஷன் ஆஃப் இன்ட்யூஷன் in us is imperfect, but the action of inspiration in us is imperfect. அப்போ அதனுடைய செயல் இருக்கு இல்லையா, அது வந்து முழுமையற்றதாக இருக்கிறது. அந்த உள்ளுணர்வும் இந்த இன்ஸ்பிரேஷன் சொல்ற தூண்டும் விஷயமும் நம்மள வந்து முழுமையா இல்லை. அது ரெண்டு விஷயமா சொல்லுவாங்க, imperfect in kind as well as intermittent in action. இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்பா நீங்க வந்து தயவு செய்து நல்ல கவனமா பார்த்தாதான் இதுல புரியும். இப்ப இம்பர்ஃபெக்ட் இன் கைண்ட் அப்படின்னு சொன்னா, இந்த கைண்டுக்கு என்ன வார்த்தைங்கிறது, அது கைண்ட்னா நம்ம டக்குன்னு நம்ம என்னமா வரும், ஹீஸ் அ வெரி கைண்ட் பர்சன், ரொம்ப கருணையுள்ள மனிதன் அப்படிலாம் நினைப்பீங்க. அந்த கைண்டுக்கு சம்பந்தமே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அப்கோர்ஸ் அதுல எப்படி கைண்டுங்கிறதுக்கு என்ன வருதுன்னா, மனிதன் தன்னை போன்ற இன்னொரு மனிதன் அல்லது இன்னொரு விலங்கு இன்னொரு உயிரினம் கஷ்டப்படுதுன்னா அவன் பார்த்து உதவுறாங்க, அதுதான் கைண்டுங்கிற கருணைக்கு அடிப்படை காரணம். அது கைண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி வரும். கைண்ட்ரட் அப்படின்னா ஒரே இனம் ஒரே உயிரினம் அந்த மாதிரி பொருள் கொள்ளும், அதுலதான் அந்த கைண்ட் இருக்கு, அடிப்படை அங்கேயும் இருக்கு. ஆனா நமக்கு வந்து இங்க கருணைங்கிற பொருள் அப்படி அல்ல, அதே உட்பொருள் கொண்டதுன்னு அர்த்தம். இம்பர்ஃபெக்ட் இன் கைண்ட்னா இன்ட்யூஷனும் இன்ஸ்பிரேஷன் நல்ல உயர்ந்த நிலையில இருக்கும், ஆனா கீழே வரும்போது அதோட இது வந்து அதோடைய குணம் வந்து கைண்ட் அதே இதுல இல்லை. அதுதான் இப்ப வந்து வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஏரோப்ளைன்ல போடுற பெட்ரோல் தான் மிக மிக தூய்மையான பெட்ரோல். நம்ம வண்டிக்கு 2 வீலர் கார்ல எல்லாம் போடுற பெட்ரோலை விட மிக தூய்மையானது வானூர்தின்னு சொல்லக்கூடிய விமானத்துல இல்ல ஏரோப்ளைன்ல போடக்கூடிய பெட்ரோல். அடுத்த நிலை நம்ம வண்டிக்கு போற பெட்ரோல், அடுத்த அதோட கொஞ்சம் தூய்மை குறைவு. அதை விட தூய்மை குறைவு டீசல், அதை விட தூய்மை குறைவு வந்து கெரசின் அப்படிங்கிற மண்ணெண்ணெய். ஓகே, அதை விட தூய்மை குறைவு தான் இந்த கச்சா எண்ணெய் சொல்லக்கூடியது. ஏன்னா அது அப்படிதான் நிலத்துல இருக்கிற தூய்மைப்படுத்த ரிஃபைன் ஆகிதான் நமக்கு வருதுன்னு புரிஞ்சுது. அது மாதிரி அந்த அந்த சுப்ராமெண்டல் ஃபெக்கண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்யூஷனும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அந்த வானூர்தியில போடக்கூடிய பெட்ரோல் மாதிரி. இது நம்ம பண்றது வந்து முடிஞ்சா சாதாரண பெட்ரோல் ஆக்கணும், இல்ல டீசல் ஆக்கணும், இல்லாட்டி கச்சா எண்ணெயா மாத்திடும், கரிசன் ஆக்கி இல்ல கச்சா எண்ணெயா மாத்தி அதோடைய ரிவர்ஸ்ல போய் தூய்மையற்ற நிலைக்கு கொண்டு போறதுதான் வரும். அதுக்குதான் கைண்ட், அந்த கைண்ட்ல இல்லை. இப்ப வந்து எப்படி வானூர்திக்குரிய பெட்ரோலும் இப்போ இதுவும் இல்லை.
நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த புதுச்சேரியில் நீங்க அடிக்கடி பார்க்கலாம், அந்த ஷேர் ஆட்டோங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே இங்க இருந்திருக்கு. அவங்க வந்து விக்ரம் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வந்தோம்னா அது இன்னைக்கும் இருக்கு. அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா கரசின் ஊட்டி தான் ஓட்டுறாங்க. அப்படி புகை வந்து அப்படி வரும். அந்த புகையோட ஸ்மெல்லே தெரியும். இப்ப யாராவது தட்டு பேர் உள்ள உட்காந்தா கண்ணீர் வரும். கண்ணீர் விட்டு தான் போவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அதோடைய தரம் தாழ்ந்து போயிடுது. தரம் தாழ்ந்து போகும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கும் பார்க்கும், அந்த மாசு காற்று மாசும் இருக்கும், வண்டியோட என்ஜினும் போகும். எப்படி ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா அதான் என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர் வந்து ஜாவா எஸ்டின்னு எல்லாம் அந்த காலத்துல ஒரு வண்டி இருந்துச்சு. திடீர்னு அவர் குடும்பத்தோட போகும்போது அப்படி ஒரு புகையும். என்ன ரீசன் கேட்டா அவர் வந்து ரொம்ப விஞ்ஞானி மாதிரி செலவை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, பெட்ரோலோட கரிசல் ஊத்தி அடிச்சிருக்காரு. தனசேகரன் ஐயா தான் சொல்லணும் அது என்ன ஆகும் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லுங்க போகும். மாற்றி பெட்ரோலுக்கு மேல கரசினோ டீசலோ அடிச்சு பண்ணா என்ன ஆகும்னு தனசேகரன் ஐயா வந்துட்டாரு நம்புறேன். சொல்லுங்க, கேட்டுதா தனசேகரன் சார்? அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. ஓகே, அது வந்து சீர்கெடும், அவ்வளவுதான். அது ரொம்ப டெக்னிக்கலா போல ஐயா வந்து அதெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இம்பர்ஃபெக்ட் இன் கைண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்மிட்டன்ட் இன் ஆக்ஷன். இன்டர்மிட்டன்ட்ங்கிற வார்த்தை நீங்க எங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, யாராவது சொல்ல முடியுமா? இன்டர்மிட்டன்ட்ங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட இங்கிலீஷ் இதுல நியூஸ்ல நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இது வரும். there will be intermittent rain அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விட்டு விட்டு மழை பெய்யுதுங்கிறத வந்து தமிழ்ல விட்டு விட்டு மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இன்டர்மிட்டன்ட் ரெயின் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா தொடர்ந்து இருக்காதுன்னு. அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் இன்ட்யூஷன் வந்துடும், ஆனா அதோட செயல்பாடு வந்து முழுமையா தொடர்ந்து இருக்கு. அதே அப்படிதான் நம்ம இருக்கோம். ஏன்னா அது இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இன்னர்ஸ் இஸ் இம்பர்ஃபெக்ட் இன் கைண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்மிட்டன்ட் இன் ஆக்ஷன். அப்போ வந்து அதோடைய தன்மையும் மாறி போயிட்டு முழுமையற்று பூரணம் இல்லாம செம்மை இல்லாமல் இருக்கிறது. செயல்பாட்டுல வந்து முழுமையா தொடர்ந்து இருக்காது. நிறைய இடையூறுகள் தடைகள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ordinarily it comes in response to a claim from the laboring heart to a claim from the struggling heart, or laboring intellect or unstruggling intellect. ரெண்டு விஷயத்தை பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும். ஏதாவது நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கும், இதயம் வந்து துடிக்கும், லேபரிங்னா கடுமையா உழைக்கும், ரொம்ப துன்பப்படும், ஸ்ட்ரகிளிங். அப்போ அந்த இதுக்கு ப்ரேயர் நீங்க வந்து சொல்லலாம் இந்த ஒரு பக்கம். இல்லாட்டி நம்ம அன்னைய வந்து நினைக்காம இருந்தா கூட நம்மளுடைய அந்த இது வந்து அவங்களுக்கு போயிடும். அன்னைய நீங்க எந்த கடவுள் என்ன பேர் சொன்னாலும் அந்த கடவுளுக்கு போயிடும். கிளைம் ஃப்ரம் த லேபரிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் ஆர் இன்டர்நெட். அதுக்கு இன் ரெஸ்பான்ஸ்க்கு தான் இந்த இன்ட்யூஷனும் இன்ஸ்பிரேஷனும் வருது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு மாதிரி ஒன்று. அல்லது பகுத்தறி. இப்ப வந்து இது வந்து உணர்ச்சி, ஹார்ட்னா கண்டிப்பா உணர்ச்சி சம்பந்தமா இருக்கும். எவ்வளவோ தொல்லைகள் வரும். இப்ப நான் முன்னே சொல்லியிருக்கேன், நம்ம இங்க வந்து அன்னைக்கு நகை கொடுத்த ஒரு ஜுவல்லரி வந்து ராதாகிருஷ்ண ஜுவல்லரின்னு இருக்கு. அந்த அன்னை இருந்த காலத்துல அவங்க குடும்பத்தில் இருக்கிற பல உறுப்பினர்கள் மகிழ்ந்துங்கிற காரணம் போகும்போது ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பக்கத்துல வில்லியனூர் சங்கராபதி ஆறு. அது அவங்க பெரிய தாக்கமா இருந்திருக்கு. ரொம்ப நாள் யாராவது அந்த டிராமா போக முடியல. அப்புறம் அன்னை வந்து அங்க வந்து ஆசைக்குரியோ அங்க அவங்க வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்கம் எடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள். அப்ப அங்க வந்து ஹார்ட்டுக்கு வந்து உணர்ச்சி, அந்த இழப்பால் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவினையால் ஏற்படக்கூடிய ஒரு துன்பங்கள், அதுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன். அப்ப நமக்கு ஒரு சரி இதெல்லாம் சகஜப்பா, அப்பதான் இதெல்லாம் இந்த பூமி நிலையாக வாழ்பவரையாகலாம், இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, போக திருப்பாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம், அந்த மாதிரி சொற்கள், ஆடி அடங்கும் வாழ்க்கையில ஆரடி நிலைமை சொல்லப்படா, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வருது. நிறைய புதிய இன்ட்யூஷனும் இன்ஸ்பிரேஷனும் வரும். வீடு வரை வருது, வீதி வரை வருது, காடுகள் கடைசி இதுலதான் வரும். இது மாதிரி இது வந்து ஒரு பக்கம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த சோக காவியங்கள் தான், அம்பிகாமதி அபராமதி மாதிரி, லைலாமதி மாதிரி இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதுல எல்லாம் தான் நிறைய கவிதைகள் எல்லாம் வந்துருக்கு நமக்கு. ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் ஆர் இன்டெலெக்ட் ஈவன் பிஃபோர் இட்ஸ் கிவிங்ஸ் என்டர் தட். இப்போ இது ஒரு பக்கம்.
அடுத்த ஸ்டேஜ், ஈவன் பிஃபோர் இட்ஸ் கிவிங்ஸ் என்டர் த கான்சியஸ் மைண்ட், they are already affected by the thought or aspiration which went up to meet them. இப்ப இது வேற மாதிரி இந்த சீனை நான் சொல்றேன். நீங்க யாராவது ஒரு பெரிய டிக்னிட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரதமரோ, இன்னொரு நாட்டு பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஒரு விமானத்துல வந்து இறங்குறாங்க. இறங்கும் போது இங்க இருக்கிற டிக்னிட்டர் புரோட்டோகால் சொல்றாங்க, ஒரு ரெட் கார்பெட் வெல்கம், சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். அப்ப பாருங்க இது எப்படி வருதுன்னா, ஈவன் பிஃபோர் தே ஆர் ஆல்ரெடி அஃபெக்டட் பை விச் வென்ட் அப் டு மீட் தம். அப்ப அது வர்றதுக்கு முன்னாடி இது மேல போய் பாருங்க. இப்ப வந்து படிக்கட்டுல இருந்து இறங்கின பிறகுதான் பூங்கத்தெல்லாம் கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, படிக்கட்டுல விமானத்துல இருந்து இறங்கக்குள்ளே இவங்க மேல போய் பாக்குறாங்கன்னா எப்படி இருக்கும், இல்ல விமானத்துக்குள்ளேயே இருக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க போய் அது சட்டை கிட்ட கிழிக்கிற மாதிரி இந்த நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன், ஏன்னா இது அப்படிதான் வரும். அதாவது ஈவன் பிஃபோர் இட்ஸ் கிவிங்ஸ் என்டர் த கான்சியஸ் மைண்ட், இந்த அது வந்து சுப்ராமெண்டல் இதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் அந்த சேனல்லையும் இந்த ரெசிபியன்ட்ல இருந்து வந்து நம்ம கான்சியஸ் மைண்ட் உணவுள்ள இந்த மனதுக்குள்ள வருது. ஈவன் அது வர்றதுக்குள்ள கிவிங்ஸ் மீட் என்டர் த கான்சியஸ் மைண்ட், தே ஆர் ஆல்ரெடி அஃபெக்டட், அது ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்படி? பை த தாட் ஆர் ஆஸ்பிரேஷன், எண்ணத்தாலேயோ அல்ல ஆர்வத்தாலேயோ அந்த என்ன பண்ணுவோம், தாட் ஆர் ஆஸ்பிரேஷன் விச் வென்ட் அப் டு மீட் தம். இவங்க வந்து ஆக்சுவலா நியாயமா ஒரு பிரதமர் வர்றாருன்னா இங்க நம்ம நாட்டு பிரதமர் தான் கூப்பிடுறோம். ஆனா யாரோ ஒரு பியூன் போய் கூப்பிடுறாரு, அவருக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோம், அவர் வந்து கோலாப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இது என்ன போய் இவங்க போய் பார்த்து வந்தியாப்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியாங்கிற மாதிரி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, வா வந்து அப்படி கொண்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவருடைய இதே மாறி போயிடும். அது அவருக்கு மொழி தெரியுமானே தெரியாத மாதிரி ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ தே ஆர் நோ லாங்கர் பியூர். அப்ப அது வந்து சுத்தமா இருக்காது, தூய்மையா இருக்காது. பட் ஆல்டர்ட் டு த நீட்ஸ் ஆஃப் த ஹார்ட், ஆல்டர்ட் டு த நீட்ஸ் ஆஃப் தி இன்டெலெக்ட். அப்ப இதயத்திற்கு அதாவது உணர்வுக்கு ஏற்றால் போலவோ அல்லது பகுத்தறிவுக்கு ஏற்றால் போலவோ அது மாறிவிடும். அண்ட் ஆஃப்டர், இதை நான் சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல அப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அண்ட் ஆஃப்டர் தே என்டர் தி கான்சியஸ் மைண்ட், they are immediately seized upon by the intellectual understanding and dissipated or broken up so as to fit in with our imperfect intellectual knowledge, or by the heart and remolded to suit our blind or half-blind emotional longings and preferences, or even by the lower cravings and distorted to the vermin uses of our hungers and passions. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, are no longer in the, and after they enter the conscious mind, they are immediately seized upon by the intellectual understanding. அப்போ சாரி, இந்த இடத்துல ஆர் நோ லாங்கர், இது எது நோ லாங்கர்னா அந்த இன்ட்யூஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஆர் நோ லாங்கர் பியூர் பட் ஆல்டர்ட் டு த நீட்ஸ் ஆஃப் த ஹார்ட், ஆல்டர்ட் டு த நீட்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட். அப்போ இதயத்துக்கு என்ன தேவையோ இல்ல இந்த பகுத்தறிவுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றும். இதுதான் பிரச்சனை. இப்போ உண்மையா வந்து இந்த 100 நாள் சொன்னாங்க, 125 நாள்ல சொல்லுவாங்க இந்த வேலை வாய்ப்பு திட்டம். ஏன்னா அவங்க வந்து வயல்ல வேலை இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி அடிப்படையா அவங்களுக்கு இதாகவும் இருக்குன்னு சொல்லி போவாங்க. ஆனா பல இடங்கள்ல அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோம். ஆனா என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆள் வராமலே வந்த மாதிரி மஸ்டர் ரூம்ல அவங்க கைட்டு போட்டு அதெல்லாம் பண்ணி பணத்தை எடுத்துக்கிற மாதிரிதான் சிலது நடக்கும், சில இடங்கள்ல சொல்லுது. அதே மாதிரி அறிவொளி இயக்கம் சொல்லி யாராவது கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனா அது வந்து ஆளே இல்லாம கத்துக் கொடுக்குற மாதிரியும். இன்னும் பல விஷயம் சொல்லணும்னா என்ஜிஓஸ் சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் அறக்கட்டளைகளாக இருக்கும். ஆனா அறம்பில்லாத கட்டளைகளாக இருக்கும். எப்படின்னா அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வரும், நாலு இதை பண்ணுவாங்க சொல்லி காட்டி வர பணத்தெல்லாம் இவங்களே எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது வந்து ரொம்ப அதுதான் இது மாதிரிதான் விஷயங்கள் வரும், நல்ல விஷயம் வரும். ஆனா போய் சேரும் போது அப்படியே அதுக்கு எடுத்துரும். அதாவது நோ லாங்கர் பியூர் பட் ஆல்டர் டு த நீட்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் இன்டெலெக்ட். அண்ட் ஆஃப்டர் அடுத்தது இன்னொரு கோளாறு என்ன வருதுன்னா, ஆஃப்டர் தே என்டர் த கான்சியஸ் மைண்ட், they are immediately seized upon by the intellectual understanding. அப்போ
இது ஒரு இன்ட்யூஷன், நல்ல ஒரு உள் உணர்வு நமக்குள்ள வந்துடும். அது என்ன பண்ணும், பகுத்தறிவு இதை பிடிச்சிட்டு டிசிபேட்னா அது கூட பண்ணிட்டு அதை வந்து டைலூட் பண்ண ஒரு நீர்த்து போற மாதிரி பண்ணிடும், புரோக்கன் வெட்டி கூட ஆக்கிடும். ஸோ ஹேஸ் டு ஃபிட் in with our imperfect intellectual knowledge. நம்மளுடைய நாலேஜ் இருக்கு, பகுத்தறிவு அறிவு என்பது இருக்கும், ஆனா அது முழுமையற்றதா இருக்கும். அதுக்கு பொருந்துற மாதிரி பண்ணிக்கணும். இதை இப்போ ஏதோ ஒரு மதுரை வீரர் திரைப்படம்னு நினைக்கிறேன், அவர் வந்து செருப்பு தைக்கிறவரா வருவாரு. அப்போ NS கிருஷ்ணன் வந்து அவரும் அந்த மாதிரி வரும்போது செருப்பை வந்து சின்னதா தைச்சிருவாரு. சின்னதா தைச்சோம்னா எப்ப இவ்வளவு சின்னதை நான் எப்படி போட்டு போறதுன்னு சரி கால் எடுத்து மேல இருக்கு. சரி காலை வச்சுன்னா என்ன பண்ண கேட்டா அந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுறேன் அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும் அந்த செருப்பு போட வந்தவருடைய நிலைமை என்ன நிகழ்ச்சி பாருங்க. அவர் வந்துட்டு உடனே ஐயோ அம்மா கத்துற மாதிரி பண்ண உடனே இதுதான் வந்துட்டு நல்ல விஷயம் வரும், ஆனா அது நம்ம தேவைக்காக மாதிரி செருப்புக்காக மாதிரி காலை வெட்டினா அது எவ்வளவு குறைபாடு உடையதா இருக்கும். அதுதான் இம்பர்ஃபெக்ட் இன்டெலெக்சுவல் நாலேஜ். ஆர் பை த ஹார்ட் அண்ட் remolded, அதாவது இது வந்து ஆர் பை த ஹார்ட் அண்ட் remolded to suit our blind emotional longings, blind emotional preferences, or half blind emotional longings, or half blind emotional preferences. அப்ப இந்த இதயம் இருக்கிறது அங்க பாருங்க, இன்டெலெக்சுவல் நாலேஜ் அறிவுக்கே இந்த சிக்கல் வந்துருது. ஓகேங்களா? அப்போ இதே விஷயம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோடது வந்து நமக்கு தேவையா, நமக்கு சில லாங்கிங்ஸ் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அதாவது லாங்கிங்ஸ்ங்கிறது நல்ல தமிழ் வரும், உணர்ச்சி பொருள் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு என்னன்னா இமோஷனல் ப்ரிஃபரன்சஸ், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். ஒன்றும் இல்லை, நாங்க வந்து நான் மனைவி மகன் எல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாநிலம் சொல்ல விரும்பல, வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆனா ஆசிரமம் சம்பந்தப்பட்டவங்க. பார்த்தோம், பேசணும், வந்தோம், எல்லாம் வந்துட்டோம். இப்போ அவங்க வந்து அதான் என் மகள் பார்த்து சொல்லுவாங்க, இதே நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாலும் ஒரு தமிழ் தண்ணியாவது நம்ம கொடுக்கும், தண்ணி கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. இத்தனைக்கும் ஆசிரம் சம்பந்தம் ஆசிரியர் தெரியும், அங்க அவங்க படிக்கிற குழந்தை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த என்ன இது அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேற, தப்பு சரிங்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப இதை எப்படி வச்சுக்கோ, அது வடநாட்டுதான் இருந்து வச்சுக்கோ, அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா பெரியவங்க கால் தட்டு கும்பிடுறதும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம குழந்தைங்க அங்க போய் அவங்க கால் தட்டு கூட கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம வளர்த்துருக்காங்க. குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த தண்ணி கொடுக்கணும், இல்லை கால் தட்டு கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த உள்ளுணர்வு மாற்றப்படும். Remolded to suit our blind emotional longings and preferences. சொல்ல பிளைண்டா கண்மூடித்தனமா இருக்கும், அரைகுறையா கொஞ்சம் அறிவும் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஆர் ஈவன் பை த லோயர் கிரேவிங்ஸ் and distorted to the vermin uses of hungers and passions. இது மோஸ்ட்லி வந்து பிசிக்கல் தான் நம்ம சொல்றோம். இப்போ லோயர் கிரேவிங், இப்போ எல்லாம் இந்த கிரேவிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி டயட்ல இருந்ததுன்னா அந்த டைம்ல தான் கிரேவிங்கிறது புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இல்லாட்டி காசியில நம்ம விட்டுட்டு வந்திருப்போம், இங்கே பிடிச்ச விஷயத்த தான் உணவு. அப்ப கரெக்டா ஏதாவது செய்யும்போது அதை சாப்பிடலாங்கிற உணர்வு and distorted to the vermin uses of hungers and passions. இந்த longings and preferences எல்லாம் வந்துட்டு அந்த இமோஷனல் தான் வருது. இங்க hungers and passions சொல்லும் போது இந்த வார்த்தைகள்ல இருக்குது. பேஷன் வந்து உடலும் உணர்வும் சம்பந்தப்பட்ட அந்த உணர்ச்சி மட்டும்தான் உடல் அதிகமாக. அப்ப hungers and passions, அதுக்கு ஒரு பசி, அதுக்கு ஒரு தேவைகள். பசின்னா வெறுமனே வயிற்று பசி, வேறு வகையான கீழ்த்தரமான பசிகள் நோய். பேஷன்ஸ்னாலும் ஒரு தீவிரமான ஆசைகள். அது வெறுமன்னா ஒரு மோசமான பயன்கள் அப்படின்னு. டிஸ்டார்டட் டு தி வெர்மன் யூசஸ் ஆஃப் அவர் ஹங்கர்ஸ் அண்ட் பேஷன். இது வர்றது இன்ட்யூஷன், இறை சக்தி வருது. நல்லா கவனிச்சீங்கன்னா நான் இந்த மதம் இன்னதெல்லாம் சொல்லல, இறையுடைய விஷயங்களா வந்துருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதை வந்து நூல்களாக, எந்த மதத்தை எடுத்துட்டாலும் ஒரு நூல்களாக இல்லை ஏதோ ஒரு விதமா பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பதிவு பண்றதை இன்டர்பிரட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரிவினைகளாக மாறி
ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியே இப்போ இப்ப நம்ம பார்த்தா ட்ரம்ப் கிறிஸ்டியனாவும் ஈரான் முஸ்லீமாவும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவான் கேள்தான் கொண்டுதான் 2 நூலுமே சொல்லுது. ஆனா நம்ம அதை அந்தந்த மத்தவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க கெட்டவர்கள் அப்படிங்கிற இதெல்லாம் என்னுடைய கடவுளை வணங்காதவர்கள், இறைவனுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும். இதெல்லாம் தான் அந்த மாதிரி என்னமோ அவங்களுக்கு நல்ல இன்ட்யூஷன். அதான் இந்த நூல்களாக எழுதும் போது அந்த இன்ட்யூஷன் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அழகா எழுதியிருப்பாங்க. படிப்பறிவு இல்லாம கூட எழுதியிருப்பாங்க. சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன ஆகும், பின்னாடி வரவங்க எல்லாம் அதை சொல்லும் போது மிகச்சிற இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம புத்தருடைய புத்த மதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் பத்தி பேச்சே இல்லை. கடவுளுக்கு அந்த இடமே இல்லை புத்த மதத்துல. ஆனா அவரையே கடவுளாக்கி வணங்குவதுதான் நம்முடைய தன்மை. அது எப்பவுமே நடக்கும். அன்னையே நம்மகிட்ட எச்சரிக்கை பண்ணுங்க. அன்னையுடைய வழி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதமும் கிடையாது. தெளிவா சொல்றாங்க, there is no room for religion அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் தான் அங்க இருக்கும். ஆனா அவங்களையே நம்ம விட்டோம்னா அந்த மத ரீதியா நம்ம என்னென்ன பண்றோமோ அதே மாதிரி சில நேரங்கள் மெக்கானிக்கலா பண்ற சில, அதாவது இதே நீங்க உணர்ந்து பண்ணிக்கலாம். இப்ப இதை இந்த வகுப்பு இருக்கு, இந்த வகுப்பு வந்தாகணும் அப்படிங்கிறதுனா விட நான் புரிஞ்சு நம்ம சேர்ந்து படிக்கும் போது அது அந்த மாதிரி இருக்கணுமே தவிர சரி மணி 5:40 ஆச்சா நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கலா பண்றதோ இல்லை வெறுமனே முற்றோதல் மாதிரி பண்றதோ உணர்வு இல்லாமல் புரியில்லாம செய்யும் போது ஒரு ஒரு மாற்று குறைவா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது புரிதல், அது புரிஞ்சதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சாதான் இந்த விஷயங்களாக மாறும். இல்லாட்டி இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வரும், அதை நம்ம சீர்கெடுத்துருவோங்கிறது அதுல இருக்கிற பாயிண்ட். இப்ப அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். இதுல இது இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அந்த எடுத்துக்காட்டா சொல்லணும்னு சொல்றேன் இல்லையா. அதாவது இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், கண்டிப்பா ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷனை வச்சு அந்த சரின்னு ஜஸ்டிஃபை பண்றது, இதுதான் மனுஷனோட ஒரு விஷயம். ரொம்ப அதாவது எப்படி வக்கீல் எப்படி பேசுவார், இந்த சட்டம் எப்படி சொல்லுது அப்படிங்கறத எப்படி மாத்தி பேசுவாங்களோ அது மாதிரி ஒரு விஷயத்த வரும். அடிக்கடி சொல்றது ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் போடுது. நம்ம எதை செய்தாலும் எதை எண்ணினாலும் அந்த எண்ணம் செயல் எல்லாத்தையும் வார்த்தைகள் அனைத்தையும் அந்த கிட்ட சரண்டர் கொண்டுதான் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர். ஆனா ஒருத்தர் சொல்றாங்க உண்டியல் வச்சிருக்காங்க, மறக்காம உண்டியல் ஆஃபர் பண்ண சொல்லி ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் அப்படின்னு இதே கொண்டுதான் இந்த மாதிரி அந்த புரிதல் impurified understanding. But the action of intuition and inspiration in us is imperfect in kind as well as intermittent in action. Ordinarily, it comes in response to a claim from the laboring and struggling heart or intellect, and even before its givings enter the conscious mind, they are already affected by the thought or aspiration which went up to meet them, are no longer pure but altered to the needs of the heart or intellect. And after they enter the conscious mind, they are immediately seized upon with intellectual understanding and dissipated or broken up so as to fit in with our imperfect intellectual knowledge or by the heart and remolded to suit our blind or half-blind emotional longings and preferences, or even by the lower cravings and distorted to the vermin uses of our hungers and passions. சரியா அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நிறைவு செய்வோம். நாளைக்கு புதன்கிழமை காலையில தொடர்வோம். மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.